Hold on. Day one of egg freezing, I'm taking my shot for the first time today. இந்த வீடியோல நம்ம பார்க்குற இந்த பொண்ணு வயத்துல இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஃபேட் லாஸ்க்கா இல்ல வெயிட் லாஸ்க்கான நிச்சயமா இல்ல. இது வந்து முட்டையை சேகரிக்கிறதுக்காக போடக்கூடிய ஹார்மோன் இன்ஜெக்ஷன். எதற்காக இவங்க இந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க? அவங்களுடைய ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனுக்காக இந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. எதற்காக எக்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? நம்ம எல்லாரும் வாழ்க்கையில கெரியரை நோக்கி ஓடிட்டு இருக்கிற இந்த தாற்பயத்துல நம்ம எக் ஃப்ரீசிங் பண்ணணுங்கிற ஒரு பெரிய விஷயம் நம்ம கையில வரப்பிரசாதமா இருக்கு. அதற்காக மட்டும் தானா? இல்ல. இப்ப மெடிக்கல் டிசார்டர்ஸ்ல சில பேர் கேன்சர்ல அஃபெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓவரிஸ் பாதிக்கப்படப்படும். கீமோ ரேடியேஷன் கொடுக்கும்போது ஓவரிஸால முட்டையை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது அவங்களுமே இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் இந்த எக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எக் ஃப்ரீசிங் பண்ணுறதுனால எக்ஸ் நமக்காக ஃப்யூச்சரில் காத்திருக்கும். இப்போ இந்த ப்ரிசர்வேஷன் பண்ணுற காரணத்தால் மட்டுமே நமக்கு வந்து நாளைக்கு பேபி புக்கிங்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்லை. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எக்ஸில் ஸ்பெர்ம்ஸை நம்ம வந்து ஃபர்டிலைஸ் பண்ணும்போது தான் அது எம்ப்ரியோஸாக மாறும். அது நாளைக்கு எப்படி நமக்கு கை கொடுக்குதுன்றதையும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இந்த எக் ஃப்ரீசிங்கை பண்ணுவீங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.